நமஸ்காரம். எப்போதாவது இதை செய்திருக்கிறோமா என்று பரீட்சித்து பார்ப்போம். நம் வீட்டில் உள்ளவர்களோடு உட்கார்ந்து பேச வேண்டும். அப்பாவோடும் அம்மாவோடும் இப்படி பேசியிருக்கிறோமான்னு பாருங்கள். அவர்களிடம் நாம 10 வயசு 15 வயசாக இருக்கும் போதோ ஏன் 30 வயசாகும் போதோ கூட இதெல்லாம் பேசி இருக்க மாட்டோம், பேச தோன்றாது. இன்னும் கொஞ்சம் வயசாகி நமக்கே குழந்தைகள் பிறந்து பெரியவர்களாக அப்பா அம்மாவுக்கும் 65 70 ஆகிவிட்டது. நமக்கும் 40 45 ஆகிறது. இந்த சமயத்திலாவது அவர்களிடம் அமர்ந்து, என்ன நான் நடந்து கொண்ட விதத்தை பற்றி உங்களுக்கு மகிழ்ச்சி தானா? நான் எப்படி வளர்ந்தேன், படித்தேன், உங்கள் சொல்படி எப்படி நடந்தேன்? சில சமயம் மீறி நடந்திருக்கலாம், தவறாக பேசியிருக்கலாம். இருந்தாலும் மொத்தமாக பார்த்தால் நான் நடந்து கொண்ட விதத்தை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன? முதலில் பதில் சொல்ல தயங்குவார்கள். கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுபவர்களாக இருந்தால், அதுவும் நாம் எரிந்து விழமாட்டோம், கோபப்பட மாட்டோம் என்கிற தன்மை நம்மிடத்தில் இருந்து அது அவர்களுக்கு தெரிய வேண்டும். தெரிந்தால் கொஞ்சம் வாய் திறந்து பேசுவார்கள். ஆனால் அது பேசவதற்கு உண்டான கான்பிடன்ஸை நாம தான் கொடுக்க வேண்டும். ஒன்றும் தப்பில்லை, சொல்லுங்கள். அவர்களும் பேசுவார்கள். நின்னையே மகனாகப் பெறப்பெறுவேன், 7 பிறப்பும் நெடுந்தோள் வேந்தே என்று தசரதன் ராமனை பார்த்து சொல்லுகிறார். இது பெருமாள் திருமொழியில் பாசுரம். இனி 7 பிறவி எடுத்தாலும் ராமா உன்னையே மகனாக பெற வேண்டும். அவ்வளவெல்லாம் நாம் எதிர்பார்க்க முடியாது. நிச்சயமா நாம் அப்படி இல்லை. இருக்க முயற்சிக்கலாம். ஆனால் அவர் ராமன். ஆகவே அவ்வளவு எதிர்பார்க்காவிட்டாலும் ஓரளவு தந்தை தாய்க்கேற்ற பிள்ளையாய் மகளாய் நான் நடந்து கொண்டேன். அது சொன்னாலே நமக்கு ஒரு திருப்தி ஆகும். அநேகமாக அதெல்லாம் ஒன்றுமில்லை, நன்றாகத்தான் நடந்தாய் என்றுதான் சொல்ல பார்ப்பார்கள். அநேகமா இந்த பதில் தான் வரும். அதுக்கப்புறம் மெதுவாக நாம் பிடித்து பிடித்து கேட்டால் ஏதோ 1 2 சொல்லுவார்கள். சரி, அப்படி என்றால் இப்படி மாற்றி கேட்கலாமா? நான் எப்படி நடந்து கொண்டேன், உனக்கு திருப்தி தானா? இது ஒரு புறம். இந்த வயதுக்காவது நான் எப்படி நடந்து கொண்டால் உங்களுக்கு இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும்? இவ்வளவு காலம் கடந்து போனது இருக்கட்டும். நான் இன்னும் என்னை உயர்ந்தவனாக ஆக்கிக் கொள்ள விருப்பப்படுகிறேன். உங்கள் அபிப்பிராயம் என்ன? இது கேட்கும் சமயத்தில் அவர்களுக்கும் சரி இனிமேல் என்ன என்று தானே கேட்கிறான் சொல்லலாமே. ஆனால் அப்போதும் சில பெற்றோர் வாய் திறந்து சொல்ல மாட்டார்கள். அதெல்லாம் இனிமே என்ன இருக்கிறது, இதுவரை நன்றாகத்தான் நடந்தாய், எல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது, அப்படியே விட்டு விடுவார்கள். அவர்களுக்கு என்ன தோணலாம், இனிமேல் நாம் பேச போக அது பேரன் பேத்திகளவுக்கு தெரிய வந்து இதெல்லாம் எதற்கு? எத்தனையோ பேர் படுவதை பார்க்கும்போது நமக்கு இதுதான் தேவலை, இது வேற எண்ணம் வந்துவிடும். சில இடங்களில் அவர்கள் திரும்ப கேள்வி கேட்கலாம். நீ என்னை பத்தி கேட்கிறாயே, நாங்கள் எப்படி நடந்து கொண்டதாக உன்னுடைய அபிப்பிராயம்? அப்படி கேட்டுவிட்டால் நாம் என்ன சொல்லுவோம்?
கண்டிப்பாக பெரியவர்களை பார்த்து இளையவர்கள், நீ இப்படி நடந்து கொண்டிருந்தாயால் எனக்கு இன்னும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும்னு சொல்லுவது நன்றாக இருக்காது. நீங்கள் என்னை பார்த்து என்ன காலத்துக்கு தகுந்தா போல பேச வேண்டாமா? இருவரும் சமம் தானே, உறவு தானே. அவர் சொல்ற தப்பை நான் திருத்திக் கொள்ளுகிறேன், நான் சொல்லும் தப்பை அவர் திருத்திக் கொள்ள வேண்டாமான்னு கேட்பீர்கள். ஆனால் தர்மசாஸ்திரத்தின்படி அது சரியில்லை. அப்ப அவரிடத்தில் தப்பு இருந்தால் சொல்ல வேண்டாமான்னு கேட்டால் சொல்லலாம், சொல்லுவதற்கு முறை இருக்கிறது. இன்னொன்று, அந்தந்த தவறு நடக்கும் போதே சொல்லிவிடும் பழக்கம் இருக்கிறவர்களை பற்றியே நான் பேசவில்லை. அது இருபாலாருக்கும் இருக்கலாம், ஆணுக்கோ பெண்ணுக்கோ, சின்னவர்களுக்கோ பெரியவர்களுக்கோ. அவ்வப்போது ஏதாவது நடந்தால் சட்டென்று சொல்லிவிடுவேன். அதற்கு மேல் நான் எதையும் நீடிப்பதில்லை. இப்படி அவ்வப்போது முடிந்து விட்டிருந்தால் பேச்சே எழாது. ஆனால் அப்படி இல்லாமல் இருந்திருந்து ஒரு இறுக்கம் வளர்ந்துவிடும். அந்த மாதிரி சமயத்தில் தனியாக இருந்து பேசும்போது பெரியவர்கள் சின்னவர்களிடத்தில் இருக்கும் எதிர்பார்ப்பை சொல்லலாம். ஆனால் இதற்கு மேல் அந்த பெரியவர்கள் மாற்றிக்கொள்வது ரொம்பவே கஷ்டம். மீதம் இருக்கும் காலத்துக்கு நாம் மாற்றிக்கொள்வதுதான் நலம். ஆனால் குரும் ரகசி போதையேதுன்னு சொல்லுவார்கள். குருவாக இருக்கட்டும், பெற்றவர்களாக இருக்கட்டும், தனிமையில் இருக்கும்போது இந்த இடம் சரியாக இல்லை, இதை மாற்றினால் என்று நன்றாக இருக்கும் என்று சொல்லலாம். ஆனால் அது பண்பு மாறாமல் சொல்ல வேண்டும், அடக்கம் மாறாமல், பணிவு மாறாமல் சொல்ல வேண்டும். மொத்தத்தில் நான் சொல்ல வந்தது, ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை குடும்பத்தில் இருக்க, இன்னும் நெருக்கம் வளர, அவ்வப்போது இந்த கேள்வி கேட்டு பதில் சொல்லிக் கொண்டால், அவ்வப்போது என்று கூட சொல்ல மாட்டேன், ஏதோ ஒரு முறையாவது கேட்டு அதற்கா போல நடத்தி கொண்டோமானால், தசரதன் ராமனிடத்தில் சொன்ன அளவுக்கு இல்லாவிட்டாலும் நாம் ஓரளவாவது அவர்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யலாம். அது பிற்காலத்தில் நமக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.